இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு நான் இன்றைக்கி இந்த 3 வெஜிடபிள்ஸ் எடுத்திருந்தேன். கேரட், பீன்ஸ் அண்ட் பொட்டேட்டோ. அப்புறம் கொஞ்சம் மூங் தால் எடுத்திருந்தேன். ரைஸுக்கு பதிலாக ஒயிட் ரவா எடுத்திருந்தேன். எப்படி பண்ணேன்னு பார்க்கலாம். அதுக்கு இப்போ குக்கரில் கொஞ்சமாக கீ ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கியூமன்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன். 2 பெப்பர் ஆட் பண்ணிக்கிட்டேன். சின்ன வெங்காயத்தை 2 கட் பண்ணி அதையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு ஒரு பல் பூண்டு ஆட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருந்த வெஜிடபிள்ஸ் 1 பை 1 சேர்த்துட்டு நல்லா சாட்டே பண்ணி விட்டுக்கலாம். அப்புறம் காய்க்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக டர்மரிக் ஆட் பண்ணிட்டேன். இப்போது நம்ம எடுத்து வச்சுருந்த ரவாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா ரவா கட்டி சேர்ந்துடும். ஸோ அதை நான் ஃபஸ்ட்டு போட்டுட்டு அப்புறமா நான் பருப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இப்போ பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். நார்மலாக ரவாவுக்கு சேர்க்குறத விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 6 விசில்ஸ் விட்டிங்கன்னா எல்லாமே சாஃப்டாக வெந்து வந்துடும். இப்போ ஒரு மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. ஆக்சுவலி இதுக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு தெரில. ஸோ நானே வெஜிடபிள் ரவா கிஷ்டி அப்படின்னு பேர் வச்சிட்டேன். இது ஒரு சூப்பரான ஸ்டமக் ஃபில்லிங் ரெசிபி. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு பாப்பா சாப்பிட்டாங்களா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.